திருச்சிற்றம்பலம். பாட வேண்டும் நான் போற்றி நினையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின் கடல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கி எனை போற்றி பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மெய்யனே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிஞ்ச திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே கருவை 10 அந்தாதியை பாடியருளிய கவி அதிவீர ராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உண்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பெரும் உதவியினாலே அரசகவி அதிவீர ராம பாண்டியனார் இயற்றியருடைய திருக்கருவை 10 அந்தாதியினை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருக்கருவை 10 அந்தாதியிலே 6வது பத்திலே 54வது திருப்பாடல் முத்திக்கு வித்து என்று தொடங்குகின்ற 54வது திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை தொடங்குகின்றோம். சைவ பெரியவர்களே, நம்முடைய நூல்களுக்கு ஆண்டோர்கள் இப்படித்தான் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்று சில முறைமையை வகுத்துவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய சிற்றறிவை வைத்துக் கொண்டு இதுதான் பொருள் என்று வரையறை செய்தல் கூடாது. பொதுவாக தெரிந்து கொண்டால் மொழி அறிவு வேறு, சமய அறிவு வேறு. மொழி அறிவு வேறு, சமய அறிவு வேறு. சமய அறிவு என சொல்லுகின்ற பொழுது அதில் இப்படித்தான் பொருள் கொள்ளுதல் வேண்டும் என்று ஒரு முறைமை இருக்கிறது. அந்த சமய அறிவின்படி தான் சமய வரம்புக்கு உட்பட்டு, சைவ மரபுக்கு உட்பட்டு அந்த முறைமையோடு பொருள் கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக உபதேசம் என்று வருகின்ற நூல்களிலே மாணாக்கருக்கு உபதேசம் செய்வார். உதாரணமாக நம்முடைய உண்மை விளக்கத்தை எடுத்துக்கொண்டால், தான் வினா எழுப்பியதாகவும் அந்த வினாவுக்கு மிகண்ட தேவ நாயனார் பதில் தருவதாகவும் அந்த நூலினை நம்முடைய உண்மை பயனிலே அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்படுகின்ற அதிலே நான் என்றும் நீ என்றும் வரும். இந்த உண்மை விளக்கத்தில் திருவதியை மணவாசகம் கடந்தால் அங்கே சொல்லாட்சியிலே நான் என்றும் நீ என்றும் வரும். இங்கே உபதேசம் செய்கின்ற பொழுது குரு வாக்கியத்திலே நான் என்று வந்தால் அது சிவத்தை குறிக்கும். நீ என்று சொன்னால் அது உயிர்களை குறிக்கும். இப்படி நான் நீ என்பதை நேரடியாக பொருள் எடுக்காது, சித்தாந்த ரீதியிலே பொருள் எடுத்தல் வேண்டும் அந்த இடத்திலே. இதே போல
ஞான சம்பந்த மூர்த்தி நான் அருளி செய்திருக்கின்ற திருமாலை மாற்று யாமாமா நீ யாமாமான்னு வரும். பாடல் எப்படி இருக்கும்? யாமாமா நீ ஆமாமா இப்படிதான் இருக்கும். ஆனா பொருளை எப்படி மரபோடு எடுக்க வேண்டும்? யாமாமா நானாகிய உயிர் பிரம்மமாக முடியுமா? யாம் ஆமா. நானாகிய உயிர் பிரம்மமாக முடியுமா? நீ ஆம் ஆம். நீயே பிரம்மம் என்றால் ஆம் ஆம் என்று இப்படி பொருள் எடுத்தல். ஆகையினாலே நம்முடைய சமய நூல்களிலே சில சொற்களை நாம் வருவித்துக் கொள்ளுதல் வேண்டும். அதிலே சில சொற்களுக்கு நம்ம சரியான பொருள் என்று எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். கற்பு என்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த கற்பு என்ற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். கற்பு என்பது கல்வி என்ற ஒரு பொருளிலே வருகிறது. கற்பு என்பது கல்வி. கல்வியால் கிடைப்பது கற்பு. கற்பு என சொல்லக்கூடியதற்கு ஒழுக்கம் என்று பெயர். அது இருபாலருக்கும் பொருந்தும். இருபாலர் கற்பு என்ற சொல்லுக்கு ஒழுக்கம். கல்வியால் கிடைத்தது கற்பு என்று சொல்லப்பட்டது. இந்த கற்றல் என்பதற்கு கற்பு என்ற பொருளிலே வரும். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி. இங்கே கற்பனை என சொல்லக்கூடியது கற்பு. அதாவது அந்த கற்பனை கடந்த சோதி என்பது கற்பிக்கப்படுவதெல்லாம் கற்பனை. அது உலகின் மொழி பொருள். ஆனால் இங்கே கற்பனை என்றால் கற்பனை கடந்த சோதி, கற்க வேண்டிய நூல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். எனவே இங்க கற்பனை என்றால் கற்க வேண்டிய நூல்களுக்கும் அப்பாற்பட்டவர். எனவே நூல் அறிவாலும் அறியப்படாதவர், பாஷ ஞானத்திற்கு அப்பாற்பட்டவர் என்ற பொருளிலே வரும். கற்பனை கடந்த சோதி என்று வரும். குமரகுருபரர் சுவாமிகளும் நம்முடைய சிதம்பர செய்யுட்கோவையிலே சொல்லுகின்ற பொழுது கற்பனை கலன்ற நின் பொற்களல் இறைஞ்சுதும்பார். கற்பனை கலன்ற. இங்க கற்பனை என்பது இங்கே கற்க வேண்டிய நூல்கள், அந்த கல்வியை குறிக்கிறது. அந்த கல்வியால் கிடைப்பதுதான் கற்பு என்று சொல்லப்படும். பிராட்டி தன்னுடைய நூலிலே மூதுரையிலே கற்றாமரை கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல கற்றாரே கற்றாரே காமுருவர் கற்பிலா மூக்கரை மூர்க்கர் உகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். எனவே கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் உகப்பர். கற்பிலா என்று சொல்லக்கூடியது இந்த இடத்திலே ஒழுக்கமற்றவர். கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் உகப்பர். எனவே கல்லாதவர் என்ற பொருளிலும் வரும், ஒழுக்கமற்றவர் என்ற பொருளிலும் வருகிறது. சோபோபசாரத்திலே அங்கு சொல்லுகின்ற பொழுது ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் பூரணமாம் சோதி கடல்லறியா ஆசானும் கற்பிலரேனும் சுத்த விழல் எனவே நீத்து விடு. யாரையெல்லாம் விட்டு நாம் நீங்கி இருக்க வேண்டும்? நீதி இல்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும். உபூதி இல்லாமல் செய்கின்ற தவம் என்றால் சரிய கிரியை ஞானம். விபூதி இல்லாமல் செய்கின்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. பூரணமாம் சோதி கடலறியா ஆசானும். இறைவனை பற்றிய உண்மை, உயிரை பற்றிய உண்மை, பாசத்தை பற்றிய உண்மை அறியாத ஒருவனை குருவாக கொள்ளாதே, நீங்கிவிடு. கற்பிலரும் சுத்த விழலளவை நீக்கு. கற்பிலர் என்பது கல்வி அறிவு அற்றவர்கள், ஒழுக்கமற்றவர்கள் என்று பெயர். இந்த கற்பு என சொல்லக்கூடியது ஒழுக்கம் என்ற பொருளிலேயே நம்முடைய நூல்களிலே சந்திக்கப்பட்டது. சிதம்பர வெண்பா என்று ஒரு நூல் இருக்கிறது. குரு நமச்சிவாயர். குரு நமச்சிவாயர் சிதம்பர வெண்பாலே பெருமானே சிற்றம்பலத்தவனே உன்னை நான் கற்போடு பூசிக்க எனக்கு அருளை தாங்க. சிந்தை கழிக்க தரிசிக்க கண் இணை வாய் வந்த வடிவை புகழ்ந்து வாழ்த்தவே எந்தன் கரம் தாமரைத்தாளை கற்போடு பூஷிக்க வரம் தா சிதம்பர தேவா. கற்போடு பூஷிக்க வரம் தா சிதம்பர தேவா. கற்போடு பூஷிக்கிற ரொம்ப பொருச்சரிவான ஒரு பகுதி.
ஏன்னா கற்பு என்றால் ஏதோ சில பேர்கள் நினைத்துக் கொள்ள பெண்களுக்கு மட்டும் உரியது என்றால் அது பொதுவாக பொருள் ஒழுக்கம், கல்வியால் கிடைத்த ஒழுக்கம் கற்பு. இப்போ அந்த சிதம்பர வெண்பாவிலே குரு நமச்சிவாயர் என்ன கேட்கிறார்? கற்போடு பூஷிக்க வரந்தா சிதம்பர தேவா. அதனால கற்போடு பூஷிக்க என சொன்னார். ஒரு சைவனுக்கு வேண்டிய முதல் தெளிவு சிவபெருமான் ஒருவனே கடவுள், அவன் ஒருவனே கடவுள். இந்த உயிர்கள் அனைத்தும் சிவத்தை அடைய வேண்டியது கடமை. உயிர்கள் அனைத்தும் சிவத்தை அடைய வேண்டியது ஒரு தலையான கடமை. அத்தோடு மட்டும் அல்லாது இந்த உயிர்களை எல்லாம் நம்முடைய வேதங்களிலே பெண்ஜனமும் சிவத்தை நாயகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்க வேண்டிய பகுதி. சிவத்தை நாயகன் என்றும் உயிர்களை பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. உயிர்களாகிய இந்த பெண்களுக்கு தலைவன் சிவம் ஒருவனே என்ற கற்பு வேண்டும். சிவபெருமான் ஒருவனே. அதனால்தான் சிவனுக்கு பசுபதி பெயரிய பெரும்பெயர் கடவுள். சுலோக பஞ்சகத்துல பசுபதி பெயரிய பெரும்பெயர் கடவுள். பசுபதினு அவர் தான். பசுக்களாகிய நமக்கு தலைவன் நாயகன் என சொல்லக்கூடியது அவனே. அதனால்தான் அவனுக்கு பசுபதி என்றும், ஆன்மநாதன் ஆன்மாக்களுக்கெல்லாம் தலைவன் நாயகன் என்ற பொருளிலும் அங்கே சொல்லி காட்டப்பட்டது. இதை திருவிளையாடல் புராணத்துல அழகாக நம்முடைய பரஞ்சோதி முனிவர் ஒரு ஓமானத்துல சொல்லி காட்டுகிறார். இந்த பொருணை என்ற நதியினை சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பெண் கன்னியாக உருவாக்கப்படுகிறது. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்துல பொருணை நதியை சொல்லுகின்ற பொழுது அங்கே பொதிகை மலையானது பொருணை என்கின்ற பெண்மகவை பெற்றாள். பொதியமாம் சைலப்பாவை பெருகு தன் பொருணை என்னும் பெண்மகவை பெற்றாள் அன்றே. அந்த பொருணையாய் அந்த பொதிகை மலை நாயகனாகிய கடலிலே சென்று சேருகிறான். எனவே கடலிலே சென்று கலப்பதுதான் நதிக்கு அழகு. இவனை பொருணை நதியாகிய அந்த கன்னியானது கடலிலே சென்று அந்த நாயகனோடு கலப்பதுதான் சிறப்பு என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். எப்படி? பொருணையாம் கண்ணி முன்னீர் தன்மகிழ் கிழவன் ஆகம் தழுவி. தன்னுடைய நாயகனாகிய கடலினை சென்று தழுவதற்காக அந்த பொருணையாம் கண் என்ன செய்கிறார்? தழுவிக்கொண்டு கலந்ததன்றே. எனவே இந்த ஆறு என சொல்லக்கூடியது கடலிலே கலப்பதை கூட அங்கே ஒரு கற்பு தன்மையை வைத்து நம்முடைய திருவிளையாடல் புராணத்தை ஆசிரியர். எனவே ஆன்மாக்களுக்கு உள்ள ஒரு பொது கற்பு, ஒரு பொது இலக்கணம், ஒழுக்கம் எது என்று சொன்னால் ஒருவனாகிய அந்த தலைவனாகிய சிவத்தினை சென்று அடையும். இதை வெளிப்படையாக தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே கற்புரு சிந்தை மாதர் கணவனை அன்றி வேறு இல் புறத்தவரை நாடார். கற்புரு சிந்தை மாதர், கற்புடைய ஒரு பெண்ணானவள், கற்புடை சிந்தை மாதர் கணவரை அன்றி வேறு ஓர் இல் புறத்தவரை நாடார். தனக்கு எது தேவை, எது வேண்டும் என்றாலும் கணவனைத்தான் நாடுவாள், வேறு எவரிடம் கேட்பதில்லை. யாங்கனும் இன்ப வாழ்வும் தன் நியதியாக, யாவரும் யாங்களும் இன்ப வாழ்வும் தன் பொறியாக நல்கும் தலைவ நின்னல்லது ஓர் தெய்வம் பொற்புற கருதோம் கண்டாய். எப்படி கற்புடை பெண்ணானவள் தன்னுடைய கணவரை என்று வேறு எவரையும் நாடாது இருக்கிறாளோ அதே போல
நானும் உன்னை என்று வேறு எவரையுமே நாடுவது இல்லை என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே ஒரு ஆன்மா என சொல்லக்கூடியது கற்போடு தன்னுடைய நாயகனாகிய சிவத்தை சென்று அடைவதுதான் ஒரு ஆன்மாவுக்கு உள்ள நல்ல இலக்கணம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதை கலசை பெற்று அந்தாதிலே சொல்வார். திருமணமான உடனே கணவன் மனைவித்தான் சொல்லுவா, மனைவி கணவனுக்கு ஊழல் வரும்போது சொல்லுவா, உனக்கு ஏத்த பொண்டாட்டி நான் தான், எனக்கு ஏத்த புருஷனும் நீதான், இது ஆண்டவன் விதிச்சதும் பார். புருஷன் விதிச்சுள்ளார். எனக்குள்ள கணவன் நீரே, எனக்குள்ள மனைவி நானே, இது உறுதி செய்யப்பட்டது. இதே கருத்தை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பெற்ற அந்தாதியிலே, பெருமானே உன்னுடைய என்னுடைய உறவு நிர்ணயிக்கப்பட்டது. என்னை விட்டால் சிறந்த அடிமை உனக்கும் இல்லை, உன்னை விட்டால் சிறந்த நாயகனும் எஜமானனும் எனக்கும் இல்லை. என்ன அருமையான ஒரு செய்தி மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்றார். நான் போலும் அடிமையும் மற்ற உன்போலும் நாயனாம் தான், மீன் போர்ஷை வயல் கலசை வித்தகனே கிடையாதே. நான் போலும் அடிமையும் கிடையாதே, மற்ற உன்போலும் நாயகனும் தான் கிடையாது. உன்னை போல நாயகனும் உலகத்துல எனக்கு கிடையாது, என்னை போன்ற ஒரு அடிமையும் உனக்கு கிடையாது என்று உறுதியாக அங்கே சொல்லி காட்டுவார். எனவே சைவர்களுக்கு சிவபெருமான் ஒருவனே தன்னுடைய தலைவன், அவனே ஆன்ம நாயகன், அவனை சென்று அடைதல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுவார். இந்த கருத்தை வெளிப்படையாக அழகான ஒரு உவமானத்தோடு நம்முடைய திருவெண்காட்டு பதிகத்துல சைவ எல்லப்பன் நாவல், திருவெண்காட்டு தலபுராணத்துல, திருவெண்காடு தலபுராணத்துல சைவ எல்லப்பன் நாவலை சொல்லி காட்டுகிறார். சிவன் அடியார்கள் எல்லாம் மேருமலைக்கு சமமானவர்கள். மேருமலைக்கு சமமானவர்கள். சிவன் அடியார்கள மேருமலைக்கு எப்படி சமமானவர்கள் என சொன்னார்? மேருமலை சிவனுக்கு அன்றி வேறு ஒருவருக்கும் வளைந்து கொடுக்காது. மேருமலை வேறு யார் வளைச்சாலும் வளையாது. மேருமலை சிவனுக்கு அன்றி வேறு ஒருவருக்கும் வளையாது. இதே போல சிவன் அடியார்கள் ஆகிய மெய் அடியார்கள், மேருமலையாகிய மெய் அடியார்கள் சிவனுக்கன்றி வேறு ஒருவருக்கும் வளைந்து வணக்கம் சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு அருமையாக இதை சொல்லி காட்டார்கள். அதனால்தான் குற்றமற்ற திருத்தொண்டர் கூட்டமும் வெற்றியாகிய மேருமும் ஒக்குமே, புற்று இடங்கொள் புறாந்தற்கு அல்லது மற்ற எவர்க்கும் வணங்குவது இல்லையால். மேருமலை சிவனுக்கு மட்டுமே வணங்கி கொடுக்கும். மேருமலையை போன்ற சிவனடியார்களும் சிவனுக்கு மட்டுமே வணைந்து வழக்கத்தை சொல்வார்கள் என அழகாக சொல்லி காட்டி, தெய்வமாக ஓர் தேவரையும் கொளவும், அந்த மேருமலையை போன்று நான் தெய்வமாக வேறு எந்த தேவர்களையும் சொல்றார். அப்பேற்பட்ட சைவரானவர் தாளினை போற்றுவோம். அப்பேற்பட்ட கற்புத்தன்மையோடு விளங்குகின்ற அந்த மெய் அடியார்களோடு உடைய அவர்கள் திருவடியினை நான் போற்றுகின்றேன் என் அழகா சொல்லுவார். சைவரானவர் தாளினை போற்றுவோம் என்று சொல்லி காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது இந்த நூல்களை எல்லாம் நான் நன்றாக சிந்தித்து பார்த்தால், ஒரு சைவன் என சொல்லக்கூடியவனுக்கு சிவன் ஒருவனே தலைவன் என்ற ஒரு ஒழுக்கம் கிடைத்தல் வேண்டும். அந்த சிவன் ஒருவனே தலைவன் என்று அந்த ஆன்மா அறிய வேண்டும் என்றால் அந்த சிவ பரத்துவத்தை உணர்தல் வேண்டும். சிவ பரத்துவத்தை சைவன் கண்டிப்பாக அறியணும். சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள். சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று ஸ்தாபிப்பதற்கென்றே பல நூல்கள் இருக்கிறது. அதை முதல்ல கண்டிப்பாக படிக்கணும். இப்ப நான் ஒரு பட்டியல் சொல்றேன். சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று ஸ்தாபிப்பதற்கு உள்ளது. இதே போல மெய்யடியார்களுக்கு இலக்கணம் என்ன என்றும் நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. தலபுராணத்துல நிரம்பலகிய தேசியர் நந்தி கேட்கிற 16 வரம். நம்முடைய கடம்பவன புராணத்திலே வீமநாத பண்டிதர் அடியார்களுக்கு உள்ள அகத்திலக்கணம் 10, புறத்திலக்கணம் 10, மனத்திலக்கணம் 3 சொல்றார். இப்படி அடியார்களுக்கு உள்ள இலக்கணத்தை சொல்வதற்கு சில நூல்கள் இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்கிறது. இதே போல சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று ஸ்தாபிப்பதற்கென்றே சில நூல்கள் இருக்கிறது.
முதல்ல சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள், அவனே ஆன்ம நாயகன், அவனே வணங்குவதற்குரியவன் என்பதை காட்டுவதற்காக வந்ததுதான் ஸ்லோக பஞ்சகம் என்று ஒன்றிருக்கிறது. அனந்த சிவாச்சாரியாரால் வடமொழியிலே செய்யப்பட்டதை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்து அந்த நூல் சிவபரத்துவத்தை உணர்த்துகின்ற காரணத்தினாலே உயிர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்காகவே மாபாடியத்துள்ள வைத்தருள் இருக்கின்றார் மாதவ சிவஞான சுவாமிகள். ஸ்லோக பஞ்சகம். ஸ்லோக பஞ்சகம் படிக்காம ஸ்லோக பஞ்சகத்திலே ஒரு தெளிவு கிடைக்காவிட்டால் அவனுக்கு உண்மையான சைவன் என்ற உணர்வு பிறக்காது. ஸ்லோக பஞ்சகம் கண்டிப்பா படிக்கும். ஆகையினால ஸ்லோக பஞ்சகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகல உரை எழுதியிருக்கிறார் திருநெல்வேலி பேட்டையை சார்ந்த ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை அவர்கள். ஸ்லோக பஞ்சக விஷயம்னே ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அவ்வளவு விஷயம் இருக்கிறது. அதை அப்படியே முழுமையாக கையாண்டு இருக்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். ஸ்லோக பஞ்சகத்தை கண்டிப்பா படிக்கணும். அடுத்து மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்ற திருச்சாளல், அதையெல்லாம் சிவபெருமானுடைய முழுமுதல் தன்மையை காட்டக்கூடியது திருச்சாளல். அதற்கு அடுத்தபடியாக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரால் அருளி செய்திருக்கின்ற திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரம் சிவபரத்துவத்தை உணர்த்துவது. அது நம்முடைய கூன்பாண்டினைய முன்னிலையாக வைத்து அது திருவாய் மலரப்பட்டதாயினும் சைவர்களாகிய நமக்கு சிவபரத்துவத்தை உணர்த்துவது. ஆகையினாலேயே அந்த சிவபரத்துவத்தை திருப்பாசுரம். இந்த திருப்பாசுரத்தை படித்தல் வேண்டும், அவசியமா கற்றல் வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அப்படியே விளக்கமாக எழுதியிருக்கிறார் சேக்கலார் பெருமான். சேக்கலார் பெருமான் ஒரு பாசுரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பாசுரம் தான். பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்ற வாக்குக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார், ஒரு பாடல்ல அவர். ஆனால் அந்த திருப்பாசுரத்துக்கு மட்டும் ஏறத்தாழ 22 பாடல்களிலே விளக்கத்தை எழுதியிருக்கிறார் சேக்கலார் பெரிய புராணத்துல. அது கற்க வேண்டிய ஒரு அவசியமான நூல் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து கந்த புராணத்திலே ததீசி உத்தரப்படலம் என்று ஒன்று இருக்கிறது. தட்சன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கிறார். இறைவனுடைய மேலாம் தன்மை, ஏன் யானைத்தல் அறிந்திருக்கிறார், ஏன் அவர் கங்கையை தலையிலே சூடியிருக்கார் என்ற அந்த தக்கன் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் ததீசி முனிவர் அங்கே பதிலை சொல்வதை போல் அமைந்திருக்கும். ஆகையினாலே இப்படி நம்முடைய நூல்களிலே சிவபரத்துவத்தை உணர்த்துகின்ற செய்தி பல இருக்கிறது. இதே போல இன்னொரு செய்தியும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய ஆதி குமரகுருபரர் சுவாமிகள் காட்சிக்கு சென்றிருக்கிறார். அங்கே காட்சிக்கு சென்று அங்கே இஸ்லாமிய மன்னர்களுடைய ஒரு ஆதரவினை பெற்று நிலங்களையும் பெற்று அங்கே மடங்களையும் ஸ்தாபித்தருளினார். அப்படி ஸ்தாபித்தருளுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற ஒரு துருக்கி மன்னனிடம் நம்ம குமரகுருவர் சுவாமிகள் மிக நெருக்கமாக ஒரு உறவினை கொண்டார். அப்படி மிக நெருக்கமான ஒரு உறவினை கொண்ட பொழுது அந்த துருக்க குருமார்கள் எல்லாம் மன்னரோடு இவர் நெருங்கி இருக்கிறாரே என்று பொறாமை கொண்டு மன்னரிடத்தை சென்று குமரகுருபரர் சுவாமிகளுடைய அவர் வணங்குகின்ற தெய்வத்தை இழித்து பேசினார். அவர் செல்வதெல்லாம் கடவுளாகாது, அவர் துதிப்பதெல்லாம் கடவுளை பற்றியது அன்று, அது தெய்வம் அன்று என்று தன்னுடைய கடவுளைத்தான் அந்த துருக்கர்கள் அவர்கள் அரசனிடம் போதிக்கிறார்கள். அது கண்ட நம்முடைய அந்த அரசனானவன் குமரகுருவர் சுவாமிகள் இப்படி இந்த குருமார்கள் சொல்லுகிறார்கள், நீர் வணங்குகின்ற கடவுளே முழுமுதற் கடவுள் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். என்ன செய்யணும்னார். உடனே அங்க இருக்கிற குருமார்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய குமரகுருபர சுவாமிகளை, நீர் வணங்குகின்ற அந்த சிவன் என சொல்லக்கூடிய ஒருவர் தான் கடவுள் என்பதை நிரூபித்து காட்டும். என்ன செய்யணும்னார். நாங்கள் நன்றாக பெரிய அக்னியை முட்டி உலையை ஏற்படுத்துவோம். அந்த உலைக்குள்ளே கடப்பாறை போன்ற ஒரு நீண்ட ஒரு இரும்பு தண்டினை, அந்த இரும்பு கம்பியினை உள்ளே போடுவோம். அது தகதகத என்று எரிகின்ற பொழுது அதை நாங்கள் குரடு முதலானகளை வைத்து அந்த தகதக என்று எழுகின்ற அந்த இரும்பு கம்பினை கையிலே கொடுப்போம். அந்த படுக்க காட்சிய இரும்பினை நீர் கையிலே ஏந்தி காட்டும் அப்படின்னார். உடனே நம்முடைய குமரகுருவர் சுவாமி அவ்வாறே செய்வோம் என சொல்ல நம்முடைய குமரகுருவர் சுவாமிகள் அங்கே வருகிறார். அப்பொழுது அக்னியிலே பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு துண்டினை எடுத்து கையிலே கொடுக்க குமரகுருவர் சுவாமிகள் ஒரு நிமிஷம் தியானம் பண்றார்.
என்ன தியானம் பண்றாருன்னா, பெருமானே நீர்தான் முழுமுதற் கடவுள் என இந்த படுக்க காட்சி இரும்பு என்னை சுடாது இருக்கட்டும் என சொல்லி தியானம் பண்ணி கையிலே ஏந்தினார். கையிலே ஏந்தியதை கண்ட துருக்க மன்னன் தான் துடித்துவிட்டார். சுவாமிகள், நீரே வணங்குகின்ற கடவுளே, முழுமுதற் கடவுள், உன் கையிலே அங்கே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பழுக்க காட்சி இருமலை தயவு செய்து கீழே போடுங்கள், அது எனக்கு சுடுகிறது என சொல்லி மன்னன் துடித்தான். அதற்கு பின்பு அது நன்றாக குளிர்ந்த பின்பு கீழே போட்டார் குமரகுரு சுவாமிகள். எனவே பழுக்க காட்சி இரும்பு கம்பினை கையிலே தாங்கிக் கொண்டு தன்னை தாக்காதிருக்கும்படி செய்து அது செய்தது சிவமே என்று அங்கே பரத்துவத்தை காட்டார். எப்படி அனந்த சிவாச்சாரியாருடைய சரித்திரத்தில் வருகிறதோ இதே போல. அப்பொழுது அவர் என்ன தியானம் பண்ணார் தெரியுமா? அங்கே வேத ஆகமங்கள் தான் பிரமாணம் என்று சைவம் சொல்லுமேயானார், அது உண்மையானார், சைவ சமயமே மெய்மையான ஒரு சமயம் என சொன்னார். அந்த சைவ சமயத்திலே விடையிலே ஊர்ந்து வருகின்ற சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பது உண்மையானார். பல செய்திகளை சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் உண்மையா இருக்குமே ஆயின் இந்த இரும்பே என்னை சுடாதிருக்க என சொல்லி எண்ணார். ஆக இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என சொன்னார், அங்கே சிவபரத்துவம். இந்த சிவபரத்துவம் என சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு கருத்தை மட்டும் சுருக்கமா சொல்றேன். ஒரு சைவன் என சொல்லக்கூடியனுக்கு அவன் மனதிலே இருக்க வேண்டிய ஒரே வேட்கை, ஒரே விருப்பம் வீடு பேறு. வீடு பேறு, வீடு பேறு என்றால், வீடு என்றால் விடுபடுதல், பேரு என்றால் சிவப்பேறு. பாச தலையில் இருந்து விடுபட்டு சிவப்பேறு எய்தல். இந்த பாச தலையில் இருந்து விடுபட்டு சிவப்பேறு எந்த ஆன்மா எய்தும் என சொன்னால் அது ஞானத்தால் தான் எய்தும். எனவே வீடு வேற்றுக்கு திறவுகோல் ஞானம். இந்த ஞானத்தையும் வீட்டையும் தருவது சிவபெருமான் ஒருவனே. முத்தா முத்தி தரவல்ல முகின்மன் முளையாளுமை பங்கான்னார் சுந்தரர். எனவே வீடு வீட்டுக்கு நாயகன் நம்முடைய பரம்பொருள் ஒருவனே தான். அந்த வீடு வீட்டுக்கு சாதனமாகிய ஞானத்தையும் கொடுப்பவன் அவனே. ஆனால் தான் ஸ்லோக பஞ்சகத்துல ஞானமும் வீடும் பேணினருக்கும் உதவலின். இதை முதலிலே சைவர்கள் தெளிதல் வேண்டும். இதைத்தான் நம்முடைய திருக்கருவை 18 அந்தாதியிலே முதல் திருப்பாடல், அந்த 54வது திருப்பாடல்ல நன்றாக இறைவனை பற்றிய அந்த பரத்துவத்தை உணர்த்துகிறார். முத்திக்கு வித்து உன் அடியார்கள் சிந்தை முடரிக்கு அருக்கன் மொழி என் சித்திக்கு மூலம் தவ யோகிகட்கு தெளி கண்ணல், தவ யோகிகட்கு தெளி கண்ணல் ஊரும் அமிர்தம் பத்திக்கு நித்தம் அருள் வீசு கொண்டல் ஈகல் எங்கள் பரமன் அத்திக்கு முன்னம் வரமே அளித்த கரிவேஷன் அம்பொன் அடியே. அருமையாக சிவபரத்துவத்தை உணர்த்துகிறார். முத்திக்கு வித்து. முத்திக்கு வித்து. வித்துன்னு என்ன அர்த்தம்? கத்தரி வேண்டும் என சொன்னால் கத்தரி விதையை விதைத்தால்தான் கத்திரி செடி கத்திரி கிடைக்கும். எனவே கத்தரிக்கு செடிக்கு, கத்தரி செடிக்கு மூலம் கத்தரி விதை, வெண்டை செடிக்கு மூலம் வெண்டை விதை. இதே போல நாம் சொல்லுகின்ற பொழுது அரச மரம் வேண்டும் என சொன்னால் அரச விதையை விதைத்தல் வேண்டும். அரச மரத்திற்கு மூலம் விதை, வேப்ப மரத்திற்கு மூலம் அந்த வேப்ப விதை. இதே போல முத்திக்கு மூலம் சிவபெருமான் ஒருவனே தான். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவனடியார்களுக்கு அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சிவனடியார்களுக்கு தலையான நோக்கம் வீடு பேரு முத்தி. அந்த முத்திக்கு அதிபதி சிவன் தானே. சிவனின்றி வேறு ஒருவரும் முத்தி கொடுக்க இயலாது. ஆகையினாலேத்தான் அங்கே முத்திக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். முத்திக்கு வித்து சிவபெருமான் ஒருவனே, அவன் முத்திக்கு வித்தாக இழுக்கின்றான் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுகிறான். முத்திக்கு வித்து. எனவே அவன் அன்றி முத்தியை பெற இயலாது. இதைத்தான் நம்முடைய
திருவருட்பயனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றார். தரையை அறியாது தாமே திரிவர் புரைய உணரா புவி. அதாவது தனக்கு ஆதாரம் எது என்பதை இந்த உலகம் அறியாமல் இருக்கிறது. தனக்கு ஆதாரம் இந்த தரை. இதே போல ஆன்மாக்களுக்கு ஆதாரம் சிவன். அந்த முக்திகளுக்கெல்லாம் அங்கே அதிகாரி சிவம் ஒருவனே. இதை அறியாமல் இந்த உலகம் இருக்கிறது. தரையை அறியாது தாமே தெரிவர் புரையை உணரா புவி. எனவே அந்த திருவருள் ஒன்றைத்தான் நாம் தாரகமாக பற்றுதல் வேண்டும். சிவபெருமான் ஒருவன் தானே, ஒருவனைத்தான் அந்த முத்திக்காக பற்றுதல் வேண்டும். அதனால்தான் முத்திக்கு வித்து. ஆக முத்திக்கு அவனே வித்து. அதான சொன்ன சைவர்களுக்கு முத்திக்காமிகள் தான். அந்த முத்திக்கு வித்து சிவபெருமானே. வித்தின்றி விளைவில்லை. விதையாகிய அந்த சிவம் இன்றி முக்தியாகிய பலன் இல்லை. ஆகையினால முத்திக்கு வித்து. உன் அடியார்கள் சிந்தை முளரிக்கு அருகன். அடியார்களது சிந்தையானது சிந்தை முளரிக்கு, அடியார்களது தாமரை போன்ற இதயத்திற்கு நீர் சூரியன் போன்றவர். அதான் ரொம்ப சிவபெருமானை சூரியனுக்கும் அடியார்களது இதயத்தை தாமரைக்கும் சொல்லப்பட்டது. மலர்மிசை ஏகினான் மாரடி சேர்ந்தார். மலர்மிசை ஏகினான். இந்த மலர்மிசை என்பதற்கு பன்மையாளர்களுடைய சொல்றார், அடியார்களது ஹிருதய தாமரையிலே ஏகியவன். அடியார்களது இருதயத்தை தாமரைக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலாவிய நீர்மலி வேணியன் அழகியில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். இந்த மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் என சொன்னார். அதற்கு விளக்கத்தை நம்முடைய ஸ்ரீ கே சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் எழுதுகிறார்கள். மலர் சிலம்படி என்றார் அடியார்களது இருதய தாமரையை மலரச் செய்கின்ற சிலம்பணிந்த திருவடி. இன்னொரு இடத்துல அடியார்களது இதய தாமரையை மலரச் செய்கின்ற சிவனது சிலம்பு அணிந்த திருவடி. அதான் மலர் சிலம்பு அடி வாழ்த்து வணக்கம். எனவே அடியார்களது ஹிருதய தாமரை அங்கே மலர வேண்டும் என சொன்னால் சூரியன் தான். சூரியன் வந்தால்தான் அந்த வெண் தாமரை மலரும். அதான் ரொம்ப இது. சூரியன் வந்தால்தான் வெண் தாமரை மலரும். அதனால்தான் நம்முடைய நூல்களிலே சூரியனை சொல்லுகின்ற பொழுது சில நூல்களிலே தாமரை மணாளன், தாமரை மணாளன் தன் கணவனை அன்றி வேறு எவரையும் காண்பதற்கு களிப்படையாத தன்மை போல, கணவனை கண்ட மாத்திரமே களிப்படைகின்ற கற்பூர பெண்ணை போல சூரியனை கண்டால்தான் தாமரை மலரும். சூரியனை கண்டால்தான் தாமரை மலரும். இது நம்முடைய விவேக சிந்தாமணியிலே விளக்கமாக சொல்லப்பட்டது. சங்கு வெண் தாமரைக்கு, அதாவது விவேக சிந்தாமணி என்ன சொன்னார், தாமரை என சொல்லக்கூடியதற்கு தாயும் உண்டு. அங்கே நூல்களிலே சொல்லப்பட்டது தாமரை மணாளன் கணவனாக உருவகித்தார்கள். இங்கே இன்னொரு உதாரணத்தை நம்முடைய விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். தாமரைக்கு ஒரு பிறந்தது என சொன்னா அதுக்கு தாயும் இருக்கணும் தந்தையும் இருக்கணும். தாயும் இருக்கணும் தந்தையும் இருக்கணும். அதே போல தாமரைக்கு தந்தை என சொல்லக்கூடியது சிவபெருமான், சூரியனாகிய சிவபெருமான். தாமரைக்கு தந்தை சூரியன், தாய் நீர், ரெண்டு இருந்தா தான் தாமரை வரும். ஆகையினாலே தாமரைக்கு தந்தை சூரியன், தாமரைக்கு தாய் நீர். எனவே இந்த சூரியனுக்கு இந்த தந்தை தாய் என சொல்லக்கூடியதிலே தந்தை தான் முதன்முதையானவன். என முதல்ல தந்தையின் வயிற்றில் தான் 2 மாதமும் பின்பு தாயின் வயிற்றிலே 10 மாதமாக தங்குகிறான். இதை முதலிலே தந்தை தான் ஆதான். ஆகையினாலே தான் எல்லா பெயர்களுக்கும் முதலிலே தந்தையினுடைய பெயரை முதன்மையாக போடுகிறோம் இல்லையா, இனிஷியல் என சொல்றோம் இல்லையா, முதல். எனவே சூரியனுக்கு அங்கே தாமரை, மன்னிக்கணும், தாமரைக்கு அங்கே சூரியன் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ அதே போல
அடியார்களது இதயத்தாமரை மலர்வதற்கு நீயே உன்னுடைய சூரியனாகிய நீரே காரணம். எனவே இந்த தாமரைக்கு ஆதாரம் சூரியன் என்பதை அங்கே நம்முடைய விவேக சிந்தாமணத்திலே சங்குவன் தாமரைக்கு தந்தை தாய் யார்? இரவி தண்ணீர். தந்தை என்பது இரவியாகிய சூரியன், தாய் என சொல்லக்கூடியது தண்ணீர் என்று விவேக சிந்தாமணியிலே அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அடியார்களது இதயத்தாமரை மலர வேண்டும் என சொன்னால் சூரியனாகிய சிவம் வருதல் வேண்டும். அதனால்தான் சிவத்தை சூரியனாக வச்சு சொல்லப்பட்டது. சிவத்தை சூரியனாக வைத்து சொல்லப்பட்டதுக்கு காரணம் பல இருக்கிறது தெரிந்து கொள்ளணும். இந்த பௌடிகத்திலே ஒளி தருவது, இந்த உலகத்திலே நமக்கு ஒளி தருவது சூரியன். அந்த சூரியனது வேலை என்ன? உயிர்களை தொழிற்படுத்துவது பகல். உயிர்களுக்கு இளைப்பாறுதல் தருவது இரவு. எனவே இரவை பகலை, அதாவது பகலை இரவை தொழிற்படுத்துதலும் ஓய்வு கொடுத்தலும் சூரியன் தான். இதே போல உயிர்களை தொழிற்படுத்துகின்ற சகல சுத்த நிலைக்கு கொண்டு வருவதும் சிவன் தான். இரட்டு கிடக்கின்ற அந்த கேவல நிலைக்கு அழுத்துவதும் சிவமே. இளைப்பாறுதல் கொடுப்பதும் சிவமே. ஆகையினாலே அங்கே சூரியன் உயிர்கள் அனைத்து உலகில் இயங்குவதற்கு காரணமாக ஆதாரமாக இருப்பதை போல உயிர்களுடைய இயக்கத்திற்கு அங்கே சிவமே ஆதாரம். அதுல ஒரு நுட்பம் பார்க்கணும். அந்த சூரியனும் தன்னுடைய ஹிருதய ஸ்தானத்திலே சிவத்தை தான் வைத்திருக்கிறார். பௌதிக சூரியனை சொன்னேன், இந்த சூரியனை சொன்னேன். இந்த சூரியனும் தன்னுடைய ஹிருதய ஸ்தானத்திலே சிவத்தை வைத்திருக்கிறார். ஆகையினாலைத்தான் சிவசூரியன் என்ற ஒரு பெயர் உண்டு. சூரியனது ஹிருதய தாமரையிலே மனதிலே அங்கே சூரியனது இதயத்திலே சிவம் உள்ளது என்பதை அங்கே காட்டுவதுதான் ஆதித்ய ஹிருதய மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆதித்ய ஹிருதய மந்திரம் இது அகத்திய மகர்ஷி ராமனுக்கு உபதேசம் செய்தது. ஆகையினாலே நம்முடைய சூரியனை சொல்லுகின்ற போது அது சிவத்திற்கு ஊமையாக சொல்வது உண்டு. ஏன்? இந்த உயிர்கள் எல்லாவற்றிற்கும் இயக்கத்திற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக அங்கே சூரியன் அமைவதைப் போல உயிர்களுக்கெல்லாம் பற்றுக்கோடு அவனே. அடியார்களது இதய தாமரை சூரியனாக சிவத்தால் தான் மலர்கிறது என்பதை அழக சொல்லி காட்டுகிறார். முத்திக்கு வித்து உன் அடியார் சிந்தை முளரிக்கு அழுக்கன் மொழி என் சித்திக்கு மூலம். அட்டமா சித்திக்கு அவனே மூல காரணம். சிவபெருமானவர் ஒரு சிவன் ஆகிவிட்டால் முதலில் தன்னுடைய அட்டமா சக்தியை தான் பதிய வைப்பார். ஒரு ஆன்மா பக்குவப்பட்டதுன்னா அது அட்டமா சக்தியை தான் பதிய வைப்பார். ஆகையினாலே நம்முடைய அருள் பெற்ற ஞானாசிரியர்கள் எல்லோருக்குமே அட்டமா சக்தி இருக்கும். சைவத்துல ஒரு பொது விதி, இந்த அட்டமா சக்தி என சொல்லக்கூடியது சித்தி அந்த என சொல்லக்கூடிய முத்திக்கு தடை என்று ஒரு கருத்து உண்டு. ஏன்னா அதை வைத்து விளம்பரம் செய்வதும் தனக்கு புகழை தேடுவதும் தான் அந்த சித்து வேலையை பயன்படுத்துவார்கள். ஆகையினாலே மெய்யடியார்கள் சித்து அந்த அட்டமா சித்தி கைகூடி இருந்தாலும் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் தேவையான நேரத்திலே பயன்படுத்தியே தீர்வார்கள். தேவையான நேரத்துல பயன்படுத்தியே தீர்வார்கள். அதாவது தஞ்சாவூர்ல அங்கே பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு பிரதிஷ்டை செய்வதற்கு மருந்து காய்ச்சி ஊத்துகிறார்கள். அச்சபந்தனம் மருந்து இருகல. அப்ப மருந்து இருகாமல் அது குறைந்து கொண்டே வருவதை கொண்டு எதராண்டு இருந்தது என சொல்லுகின்ற பொழுது கரூர் தேவன் வந்தால் இது இறுகிவிடும் தான். உடனே கரூர் தேவருக்கு ஒரு காக்கையில காலிலே கரூர் தேவரை தஞ்சைக்கு உடனே வரணும்னு ஒரு காகத்தை அனுப்பிச்சிட்டாங்க. பொதிய மலையிலே இருக்கின்ற கரூர் தேவர் உடனே தஞ்சாவூர் வந்தார். எப்படி வந்தார்? சித்தியிலே ஒன்றாக லகுமா தன்னுடைய மேனியை லகுவாக்கி கொண்டு பஞ்சு போல் மெல்லிதாக ஆக்கி கொண்டு, பஞ்சு எப்படி காற்றிலே வேகமாக பரவுகிறோ அதே போல் லகுவாக தஞ்சாவூர் சேர்ந்தார் என்று சொல்லி காட்டப்பட்டது. பெருமலை குரும நாயனார் அந்த சித்தி கைகூடப்பட்டவர், முத்திக்கு மட்டும் பயன்படுத்தினார். மூலர் அந்த கைலாயத்த சித்தர் அட்டமா சித்தியை பயன்படுத்தினார். எப்பொழுது? பசுக்களுடைய
அந்த துன்பம் நீங்குவதற்காக ஆயனை உயிர் பெற்று எழச் செய்வதற்காக பிரகாய பிரவேசம் என சொல்லக்கூடிய அந்த சித்தியை பயன்படுத்தினார். ஆனால் சிவமாம் தன்மை பெற்ற ஆன்மாக்கள் எல்லோருக்கும் அட்டமா சக்தி உண்டு. அதற்கு அதை கொடுக்கின்ற அதிகாரம் சிவன் ஒருவனுக்கே உண்டு. அதைத்தான் முடியன் சித்திக்கு மூலம் தவ யோகிகளுக்கு தெளி கண்ணல் ஊறும் அமிர்தம். தவ யோகிகளுக்கு, தவ யோகிகள் என்றால் இப்ப உதாரணமாக சாப்பிடுறார். சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவர் முதல்ல கேசரி எடுத்து திங்கிறார். கேசரி எடுத்து திங்கிற போது நினைக்கிறாரு, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டார், கேசரி நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குன்னார். அப்போ ஏன் உங்களுக்கு ருசி தெரியலையான்னார். வெத்தலை போட்டிருக்கேன், நாக்கு செத்து போச்சு. வெத்தலை போட்ட நாக்குக்கு வந்து ருசி உடனே தெரியாது. வெத்தலை போட்ட நாக்குக்கும் பல் துளக்கி நாவை வலித்தெடுக்காத நாவுக்கும் ருசி உடனே தெரியாது. அதே போல பித்தம் உள்ளவர்களுக்கு ஒரு சுவை தெரியாது, கசப்பா இருந்துகிட்டே தரும். எனவே பித்தமுடைய ஒருவனுக்கு உண்மை சுவை புரியாதோ அதே போல மரவாசனை உடையவர்களுக்கு இறை இன்பமாகி அந்த சுவை அருந்த தெரியாது, புரியாது. அதை தவம் செய்து பக்குவப்பட்டவர்களுக்குத்தான் அந்த சுவை கரும்பிலும் இனிதாக தெரியும். எனவே தவம் செய்த பக்குவ ஆன்மாக்களுக்குத்தான் சுவையாகிய அந்த கரும்பின் கண்ணலை அவர்கள் ரசித்து அவர்கள் சுவைக்க இயலும். பித்தமுடையவனுக்கு அந்த சுவை தெரியாது. அதைத்தான் இங்கே தவயோகிகளுக்கு தெளி கண்ணல் ஊறும் அமிர்தம். அவர்கள் நோயற்ற நல்ல சுத்தமான நாக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சுவை தெரிவதை போல தவம் செய்து தன்னை பக்குவப்படுத்திய காரணத்தினாலே அவர்களுக்கு அங்கே கரும்பினது தெளிவினை போன்று அவர்கள் கற்பஞ்சாராக இருப்பார். பத்திக்கு நித்தம் அருள் வீசு கொண்டம். தன்மேல் அருள் செய்கின்ற அடியார்களுக்கு நித்தம் அருள் வீசு கொண்டல், நித்தல் அருள் வீசும் கொண்டல், நாள்தோறும் அருள் சுழக்கும் கொண்டல். நாள்தோறும் என்ன அர்த்தம்? கொடுத்தனப்பா அப்படி கேட்க மாட்டான். இன்னைக்கு வேணுமா வாங்கிக்கோ, மறுநாள் போன இன்னைக்கு வேணுமா வாங்கிக்கோ. தான் இறைவனது பெருங்கருணை. ஒரு வள்ளல் கூட நேற்று வந்தாயேன்னு சொல்லி காட்டுவாராம். ஆனா இறைவன் அப்படி இல்லை, நித்தம் அருள் வீசு கொண்டார், நித்தம் கொடுப்பார். இதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. நித்தம் அருள் வீசு கொண்டார். திருவேழிமலையிலே ஞானசம்பந்தர் பெருமானுக்கும் அப்பன் பெருமானுக்கும் பஞ்சம் தீருகின்றவரை நித்தலும் படிக்காசு கொடுத்தார். ஏன் நேற்று கொடுத்தன போய் காஞ்சி விட்டா அப்படி கேட்க மாட்டார், நித்தலும் கொடுப்பார். எனவே அடியார்களது உள்ளத்தை அறிந்து அவர்கள் நித்தலும் வேண்டினாலும் அதை கொடுத்து கொண்டிருப்பார். அத்தோடு இன்னொரு பொருள், ஒரு வரைபொருள் என்ன இருக்கிறது என்றால், எப்ப நேற்று இருந்தது கொடுத்த இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். இன்னொரு பொருள், ஆனால் நித்தம் கொடுக்கின்ற வல்லமை அவருக்கு உண்டு, எக்காலமும் கொடுக்கின்ற வல்லமை அவருக்கு உண்டு. ஆகையினால பத்திக்கு நித்தம் அருள் வீசு கொண்டல். அவர் யார்? கள ஈசன், கலாமரத்தின் கீழே எழுந்தருளிய ஈசன். ஈசன்னா நம்மை ஆடு கொண்டவன், அரசன் அர்த்தம். ஈசன் பரமன். பரமன் என்றால் மேலானவன். அத்திக்கு முன்னமே வரமே அளித்த கருவேஷன். அத்தின யானை. யானை தன்னை சுற்றி வலம் வந்த காரணத்தினாலே அதனுடைய அந்த மதம் கொண்ட அந்த தன்மை நீங்கி தேவ யானையாக மாறியது அத்திக்கு முன்னே. எனவே யானை, அதனால்தான் கரி வலம் வந்தன். எனவே காட்டு யானையாக இருந்தது தெய்வ யானையாக மாறியது. அத்திக்கு முன்னமே இந்திரனுக்கு உள்ள அந்த ஐராவதமாக மாறியது. அத்திக்கு முன்னமே வரமளித்த கருவேஷன் அம்பொன்னடியே. அந்த பெருமானுடைய திருவடியே எல்லாருக்கும் அருள் செய்பவன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவனது பரத்துவத்தை சொல்லி நன்றாக அங்கே துதித்து காட்டுகிறார் நம்முடைய அதிவீரராம பாண்டியனார். இந்த திருப்பாடலை பாடி அடுத்த பாடலுக்கு சொல்வோம். முத்திக்கு வித்து உன் அடியார்கள் சிந்தை முளரிக்கு அருக்கன் மொழி என் சித்திக்கு மூலம் தவ யோகிகட்கு தெளி கண்ணல் ஊறும் அமிர்தம். பத்திக்கு நித்தம் அருள் வீசு கொண்டல் கள ஈசன் எங்கள் பரமன்.
அத்திக்கு முன்னம் வரமே அளித்த கருவேஷன் அம்பொன் அடியே. இதுல ஒரு வார்த்தையினுடைய ஒரு நயத்தை சொல்றேன். எங்கள் பரமன், எங்கள் பரமன். ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். மேன்மை பொருந்திய ஒருவரை, பெருமை மிக்க ஒருவரை, புகழ்மிக்க ஒருவரை, தனக்கு உதவுவார் இவர் என்று அறிந்த ஒருவரை நாம் சம்பந்தப்படுத்தி பேசணும். சம்பந்தப்படுத்தி பேசணும். உதாரணமாக ஒரு பையனுக்கு ஜனாதிபதி பரிசு கொடுக்கிறார். மாநிலத்திலேயே முதன்மை தேர்ச்சி பெற்றார்னு ஒரு பரிசு கொடுக்கிறார். பரிசு நூல்கள் நகழுவது. அப்ப பரிசு கொடுக்கும்போது பக்கத்துல சொல்லுவார், இது யாரு? எங்க அண்ணாச்சி பெயர் தானே இவன். ஒரு உறவை சொல்வார் இல்லையா? அது யாரு? எனக்கு வேண்டியவங்க தானே, என் நண்பர் மகன் தானே, என் அண்ணன் மகன் தானே, என் தம்பி மகன் தானே என்று தன்னை பெருமை மிக்க ஒருவரை தன்னோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார். மேலுக்கு மேலா பெருமையுடைய அந்த இறைவனை உயிர்கள் தன்னோடு சம்பந்தப்படுத்தி பேசணும். அதுதான் எங்கள் பரமன்கிறார். எங்கள் பரமன். அப்படி பேசாட்டா சிவம் விலகி நிற்பாராம். உதாரணமாக நான் சொன்னேன், சிவபெருமான எல்லோரும் எங்கள் பெருமான் எங்கள் பெருமான் தான். ஆனா ஒரே ஒருத்தன் சொன்னா, உங்கள் நாயகனார் மண்மேல் முன்னம். எது? முத்துநாதன் சொன்னான் இல்லையா, உங்கள் நாயகனார். இந்த வார்த்தை அப்படியே இருக்கு சேக்கலார் வாக்குல, பெரிய புராணத்துல. மண்மேல் இல்லாத ஆகமத்தை உங்கள் நாயகனார் சொன்னதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் நாயகனார் அப்பமே சிவத்தை தன்னிடமிருந்து வேற நினைத்தார். எனவே இறைவனை நம்மோடு சம்பந்தப்படுத்துதல் வேண்டும். அதனாலதான் எங்கள் பரமன் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி உயிர்களை சம்பந்தப்படுத்துவது எது என்றால் ஆண்டான் அடிமை உரிமை. ஆண்டான் அடிமை உரிமை என சொல்லி 55வது திருப்பாடல். அடியார் இழைத்த பிழை கோடி நெஞ்சில் அறியாத ஆதி முதல்வன், கொடியார் புறத்தை அளமூட அன்று குரு மூரல் கொண்ட குழகன், நெடியோன் வழுத்து களீசன் என்று நினைதொரும் உள்ளம் நெகிழ முடி ஏறும் கை புலகிக்கும் மேனி முகிழுக்கும் என் கண் இணையே. அருமையாக இறைவனை தான் எண்ணுகின்ற பொழுதெல்லாம் தனக்கு என்ன மெய்ப்பாடுகள் ஏற்படுகிறது. இறைவனை தான் எண்ணுகின்ற பொழுது அங்கே என்ன மெய்ப்பாடுகள் எல்லாம் தனக்கு ஏற்படுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார். எப்படி அழகாக அவன் பெருமையை எண்ணுகின்ற பொழுது, அடியார் இழைத்த பிழை கோடி நெஞ்சில் அறியாத ஆதி முதல்வன். இறைவன் உயிர்கள் செய்கின்ற பிழைகளை எல்லாம், எத்தனை பிழைகள் செய்தாலும் அதை இறைவன் பொருளாக கொள்வதில்லை. குறையுடையார் குற்றம் ஓராய். அவ்வளவு அழகாக ஞானசம்பந்தர் சொன்னார். நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. இறைவனது புகழினை சொல்ல சொல்ல எனக்கு மனம் குளிர்கிறது என்று ஒரு மெய்ப்பாட்டு அவரை சொன்னார். இங்கே இதே இடத்துல சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பெருமான் அவன் பெருமையை சொல்லுகின்ற பொழுது எனக்கு என்ன மெய்ப்பாடுகள் ஏற்படுகிறது என்று நம்முடைய அதிவீரம பாண்டியனார் சொல்லுகிறார். முதல்ல சொல்லுகின்ற பொழுது குறையுடையார் குற்றம் போராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களன் மேயவனே. இல்லையா? மறையுடையாய் தோலுடையாய் வார்ஷினை மீன் வளரும் பிறையுடையார் பிஞ்சகனை என்று உண்மை பேசினார். குறையுடையார் குற்றம் ஓராய். குறை என்பது மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் குறை இருந்தாலும் அதை அவன் பொருட்படுத்துவது இல்லை. அதான் அவன் அந்த பெருமையான ஒரு தன்மை. குறையுடையார் குற்றம் போறார். அது எப்படி? அடியார் இழைத்த கோடி நெஞ்சில் அறியாத ஆதி முதல்வன். அந்த மனதிலேயே வைக்க மாட்டான். தான் நம்முடைய பரம்பரையுடைய ஒரு பெரும் கருணை என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அப்பர் சுவாமிகள் பூர்வத்துல புண்ணிய நதிக்கரையிலே இருந்து அருகனே கடவுள் சத்தியம் பண்ணார். அந்த வாக்குத்தான் சூழ்நிலை நோயாக மாறியது என்று ஆண்டவர்கள் சொல்வார்கள்.
அப்படியெல்லாம் பிழை செய்த அந்த பெருமானை கண்டு முட்டு கேட்டு முட்டுனார். கண்டு முட்டு கேட்டு முட்டு எந்த சமணத்துல போய் சேர்ந்திருந்தார். திருநீர் தான் அணியலங்கிறதுக்காக தவறு அவர் சமணர்களை குற்றம் சொல்லவில்லை. சமணர்கள் எவ்வளவு கொடியவர்கள் என்றால், திருநீர் அணிந்தவர்களை கண்டால் பாவம். கண்டு முட்டு திருநீர் அணிந்தவர்கள் கண்டாலே பாவம். அப்படி நிறைய இருக்கு. பீர்பட்ட இடத்துல நாவுக்கரசர் சென்றிருந்தார். ஆனாலும் நம்முடைய பெருமான் அந்த குறையை நினைக்கவில்லை. அவரையும் ஆட்கொள்ள வேண்டிய நேரத்திலே சூளை கொடுத்து ஆட்கொண்டார். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் ஒரு ஆன்மா செய்கின்ற பிழைகளை எல்லாம் மனத்திலே கொள்வது இல்லை. தேவர்களெல்லாம் வந்தாங்க. அழகால விடம் எங்களை துரத்துகிறது, அச்சுறுத்துகின்ற அழகாலத்திலிருந்து காப்பாற்றி அருள்னார். ஏய், என்னை விட்டுட்டு அழகால விடத்தை, என்னை விட்டுட்டு அமிர்தம் கிடையாது நினைச்சே இல்லை. அவங்களுக்கு நல்ல வேணும்னு சொன்னார். நான் அப்படித்தானே சொல்லி காட்டுறேன். என்னை விட்டுட்டு நீ அமிர்தம் அடைய விரும்பினீர்கள், உங்களுக்கு நல்ல வேணும் அப்படியா சொன்னார்? இல்லையே. உடனே என்ன செய்தார்? அவரை காப்பதற்காக அழகால விடத்தை தான் உண்டார். குறையுடையார் குற்றம் ஓராய். ஆகையினாலே நெஞ்சில் அறியார் பிழை கோடி நெஞ்சில் அறியாத ஆதி. இத திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அகிலாண்ட நாயக மாலைன்னு ஒரு நூல் செஞ்சிருக்கிறார். அதுல சொல்லி காட்டுவார். நம்முடைய கங்கையையும் சிவபெருமான் எடுத்துட்டார். சிவபெருமானுக்கு பித்தன்னு ஒரு பெயர் உண்டு. பொருந்தாத செயலை செய்பவன் பித்தன்கிற அர்த்தத்துல பேசுவார் நம்முடைய திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அது சொல்வார், சிவபெருமானே பித்தன் தான், பொருந்தாத செயலை செய்தார். எப்படிப்பா சொல்றேன்? 3 பிழைகளை மட்டும் பொறுக்கின்ற அந்த கங்கையை தலையிலே வைத்திருக்கிறார். ஆனால் அகிலாண்ட நாயகியே, சிவமும் நீயும் வேறல்ல. சிவத்திலிருந்து வேறுபடாத அகிலாண்ட நாயகியே, நீ கோடி முளை செய்தாலும் உன்னை உடம்புல பாதித்தான் வச்சிருக்கிறான். 3 பிழை செய்தவன தலைக்கு மேல தூக்கி வைத்துக் கொண்டு சிவம் ஆடுகிறான். எனவே சிவன் பித்தன். அப்ப என்ன பொருள்? சிவத்தின் அபிநயாக இருக்கின்ற அந்த அம்பாள் கோடி பிழை பொறுப்பாள். கங்கை 3 பிழை தான் பொறுப்பான. 3 பிழைனா, ஒருத்தர் தெரியாம தண்ணிக்குள்ள கிணத்துக்குள்ள விழுந்துட்டான், குளத்துக்குள்ள விழுந்துட்டான்னா உடனே முங்க மாட்டான். 3 தடவை மேல தூக்கி விடுவானாம். இப்பமா தப்பிச்சுக்கணும். 3 தடவை தான், அதுக்கு மேல கிடையாது. ஆனால் அருளாகிய நீ, சிவத்திடம் இருந்து வேறுபடாத நீ, கோடி பிழைகள் செய்தாலும் பொறுத்துக் கொள்வான். எனவே கோடி பிழை செய்த உன்னை உடம்புல பாதிதான் வச்சிருக்கிறாரு. 3 பிழைகள் மட்டும் பொறுத்துக் கொள்கின்ற கங்கை தூக்கி தலையில தூக்கி வச்சாடார். அவர் பித்தன் தானே. ஆகையினாலே இது எந்த கருத்துக்கு என்றால், இது நிந்தாசுதின் பேர். இறைவன் கோடி பிழைகளை பொறுத்துக் கொள்கிறான். எனவே அடியார் இழைத்த பிழை கோடி நெஞ்சில் அறியாத ஆதில் முதல்வன் கொடியார் புறத்தை அனல் மூட. கொடியார் என்பது தேவர்களை பகைத்த காரணத்தினாலே திருவராஜர்களை கொடியவர்கள் என்று தன்னை பகைக்கல, அடியவர்களை பகைத்து துன்புறுத்தினார். அதான் கொடியார் புறத்தை, கொடியவர்களாகிய திருவராஜர்களுடைய திரிபுரத்தை அனல் மூட அன்று கொருமூரல் கொண்ட குலகன். அன்று தன்னுடைய மெல்லிய சிரிப்பினாலே திரிபுரத்தை தகனம் செய்தவர். என்ன பொருள்? சுவாமிக்கு எந்த ஒரு ஆயுதம் தேவையில்லை. தேர் வேண்டாம், வில்லு வேண்டாம், அம்பு வேண்டாம், என்ன ஒன்றுமே தேவையில்லை. சங்கல்ப மாத்திரமே எதையும் செய்ய வல்லவர். இது நிகழட்டும் என மனதினை நினைத்தால் போது நடந்துடும். அதுதான் நடந்தது. ஆகையினாலே இந்த திரிபுரத்தை புடிச்சிருப்பாள் செய்தார். அதனாலதான் ஒரு ஆசிரியர் கேட்டார், உனக்கெல்லாம் வில் எதுக்கு, அம்பு எதுக்குப்பா, திரிசூலம் எல்லாம் எதுக்கு? நீ சிரிப்பை வச்சு எல்லா காரியம் செஞ்சுட்டே இந்த ஆயுதங்கள் உனக்கு மிகைன்ட்டார். ஆகையினாலே நம்முடைய அதை அழகா சொல்லிக்காடு, குறுமூரல் கொண்ட குலகன். தன்னுடைய சிரிப்பை சிரித்து எரித்தது திரிபுரத்தை, சிரித்தெரித்தது திரிபுரத்தை. சித்தாந்த ரீதியில என்னது? இறைவனுடைய அங்கம், உபாங்கம், சாங்கம் என்றெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் விளக்கம் தெரியணும். இறைவனது குறுமூரல நம்ம பாடணும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும்.
குனித்தபுறம் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்புங்கிறார். அந்த சிரிப்பை சொல்லி காட்டுகிறார் என சொன்னார். இறைவனது குமுதம் போன்று விதிர்ந்த இதழ்களை உடைய அந்த உதடுகளை வைத்து லேசாக நீக்கி தன்னுடைய திருப்பற்கள் தெரியும்படியாக குறு மூறல் செய்வது அடியார்களிடம் இருக்கின்ற மலத்தை தகிப்பது. முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் செய்தது யார் அறிவார்? முப்புறமாவது மும்மல காரியம் திருமந்திரத்தை சொல்லி காட்டார். எனவே இந்த குறு மூறல் என சொல்லக்கூடியது அது திரிபுரத்தை அழித்தது என்றால் அந்த திரிபுரத்தை அந்த சிறு மூறலே ஆன்மாக்களுடைய மரபந்தத்தை ஆன்மாக்களுடைய மலம் எப்படிப்பட்டது? தொன்று தொட்டே பந்தித்திருக்கிறது. ஆன்மாவாலே அதை நீக்கவும் முடியாது, ஆணவமலத்தை நீக்க முடியாது, ஆணவமலமும் தானே நீங்காது. இறைவன் எளிமையாக ஒரு சிரிப்பினாலே நீக்கிறார். அதான் அவரது சர்வ வல்லமை. அதைத்தான் இங்கே குறிப்பு பொருளாக புறத்தை அழல் மூட அன்று குறுமூறல் கொண்ட குழகன் நெடியோன் வழுத்து கள ஈசன் என்று. நெடியோன் வழுத்து கடல் ஈசன். சிவபெருமானுக்கு பெருமை யாரெல்லாம் அவரை வணங்குகிறார் என்பது. திருமாலும் வணங்குகிறார். அப்ப திருமாலும் என்பது உயர்வு சிறப்பு. அதனாலே தான் ஏற்கனவே ஒரு தனி நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறேன். பிரம்ம விஷ்ணுக்களை இகழ்பவர்கள், பிரம்ம விஷ்ணுக்களை தாழ்த்துபவர்கள் சைவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் உலக்கு என்பது ஒரு குவியலிலே இருக்கின்ற பொருளினுடைய அளவை அறிய விரும்புவது உலக்கு. சிவபெருமானுடைய பெருமையை அடக்க உதவுபவர் பிரம்ம விஷ்ணுக்கள். இந்த திருமூரரே சொல்லிக்காட்ட உலக்காகி நின்றாரே பிரம்ம விஷ்ணுக்களை சொல்லுகின்ற சிவனது பெருமையை கிளறுவதற்காகத்தான் பிரம்ம விஷ்ணுக்கள் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மேலானவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருமாலே சிவத்தை பூஷணை செய்கிறார். அந்த பிரம்மாவை சிவத்தை பூஷணை செய்கிறார். அந்த பிரம்ம விஷ்ணுவும் கூட காண்பேன் என்று அகந்தையிலே நிற்கின்ற பொழுது அவருக்கு புறப்படாமல் நின்றார். எனவே காட்டினால்தான் காண்பீர்கள் என்ற அந்த பரத்துவத்தை காட்டியது சிவமே. அந்த பரத்துவத்தை உணர்த்துவதற்கு கருவியாக இருந்தவர்கள் பிரம்ம விஷ்ணுக்கள். ஆகையினாலே இந்த பிரம்ம விஷ்ணு என்ன சொல்ல திருமாறாலே வணங்கப்படுவர் என்று உயர்வு சிறப்பிலே பேசப்படுகிறது. நெடியோன் வழுத்து களை என்று என்று நினைதோறும் என்று நினைக்கின்ற பொழுதும் உள்ளம் நெகிழ. அப்படி நினைக்கின்ற பொழுது நினைத்தாலே உள்ளம் நெகிழ முடி ஏறும் அங்கை. நினைக்கின்ற பொழுது கை தானாக போகும். கரம் குவிவார் உள்மையிலும் கோண்கடல்கள் வெல்ல. கரம் குவிவார் உள்மையிலும் கோண்கடல்கள் வெல்ல. என்ன அர்த்தம்? சிவனையும் சிவன் அடியாரையும் கண்ட மாத்திரத்திலேயே ரெண்டு நிகழ்வும். கரம் குவிவார். இந்த உள்மைகளும் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது, அதை இப்ப பேச வேண்டாம். கரம் குவிவார். கரம் என்றால் தானாக கை முகிழ்பவர்கள். ஆகையினாலே கமலவர்தனைன்னு பேர். இதுக்கு பேர் கமலவர்தனை. இந்த கமல மலர் போல இப்படி கை குவிந்து இருக்கணும். இதுக்கு பேர் கமலவர்தனை பேர். சிவனுடைய அந்த வடிவத்தையும் அதாவது அந்த லிங்க குறியையும் சிவனடியார்களை கண்டால் கை தானா குவியும். இதை போலத்தான் அந்த கடையீசனுடைய பெருமையினை நான் நினைதோறும் உள்ளம் நெகிழ முடி ஏறும் அம்கை. முடி ஏறும் அம்கையின் தான் கைகால் கூப்பி தொழில். கையினுடைய பலன் வணங்குவதுதான். கைகால் கூப்பி தொழில். எனவே வணங்குவதற்கென்று கொடுக்கப்பட்ட கை அவனை வணங்கிய காரணத்தினால இது அழகிய கை. அழகிய கை. இந்த அலங்கை என்பது இன்னொரு இடத்துல ஞானசம்பந்தர் ஒரு அங்கை சொல்றார். இந்த கை அழகான கை. ஏன்னா இந்த கைதான் எனக்கு சிவத்தை உணர்த்துகிறது. அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே. 5 எழுத்து போல இந்த ஐவிரல்கள் எனக்கு, இந்த 5 விரல்கள் எனக்கு 5 எழுத்து நினைவூட்டுகிறது. அதனால அங்கையில் ஐவிரல் 5 எழுத்துமே. அந்த கையை சொல்லுகின்ற பொழுது அம்கைங்கார். அழகிய கை அங்கை. ஆகையினால இங்க அழகா சொல்லிக்கார முடியேறும் அம்கை. புலகிக்கும் மேனி முகிழிக்கும் என் கண் இணையே. என்னுடைய கண்கள் இரண்டும் அங்கே நீர் அரும்புகிறது. எனவே இறைவனது திருப்புகழினை நினைக்க 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 நினைக்க
எப்படி அங்கே உள்ளம் நெகிழ்கிறது, கை மேலே முகிழ்கிறது, மேனி புழகம் எய்துகிறது, முகிழுக்கும் என் கண்ணினையே. அது எப்போ? இன்று மட்டுமல்ல, நேற்று மட்டுமல்ல, நினைத்தோறும் நினைத்தோறும் நினைத்தோறும். அதனால்தானே நம்முடைய மணிவாசக பெருந்தர் நினைத்தோறும் காண்தோறும் என்று அந்த அழகாக திருவிடை மருதுரன் கொந்தை சொல்லி காட்டினார். நினைத்தோறும் காண்தோறும். எனவே ஒரு மெய்யடியார் என சொல்லக்கூடியவர்களுக்கு இறைவனது புகழினை நினைக்கின்ற பொழுதும் நிகழ்கின்ற பொழுதும் இந்த மெய்ப்பாடுகள் ஏற்படுதல் வேண்டும். இது எனக்கு கிட்டுமோ என்று மணிவாசக பெருந்தகை ஒரு விண்ணப்பம் பண்ணார். அதைத்தான் வைத்துக் கொண்டு இங்க அதிவீரரம பாண்டியனார் இந்த கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். மணிவாசக பெருந்தகை திருச்சதகத்திலே சொல்லி காட்டுகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையாள் களர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஷய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே. எனவே இப்படி எனக்கு மெய்ப்பாடுகள் ஏற்படுதல் வேண்டும் என்பதை மணிவாசக பெருந்தகை திருச்சதகத்துல விண்ணப்பம் பண்ணார். அந்த கருத்தை நினைவூட்டுவதற்காக எனக்கு அந்த பெருமானை நினைந்தோறும் எனக்கு இந்த மெய்ப்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை இங்கே அதிவீரரம பாண்டியனார் கூறுகிறார். அடியார் இழைத்த பிழை கோடி நெஞ்சில் அறியாத முதல்வன் கொடியார் புறத்தை அழல் மூட அன்று குறுமூறல் கொண்ட குழகன் நெடியோன் வழுத்து கல ஈசன் என்று நினைதொரும் உள்ளம் நெகிழ முடியேறும் அம்கை உலகிக்கும் மேனி முகிழுக்கும் என் கண் இணையே என சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருமறை முனிவர் வாழ்க, ஆணினம் வாழ்க, தென்னீர் விரி திரை உலகங்காக்கும் விரல் கெழு வேந்தன் வாழ்க, மருவிய திங்கள் தோறும் மலைவளம் சுரக்க எங்கோன் பொறுவர மொழிந்த தொன்னூல் பொற்பாடும் பொலிகமாதோ. திருச்சிற்றம்பலம்.